ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிரான்மலை கிராமத்து சமையலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பியான பருப்பு வடை. எங்கள் கிராமத்துலலாம் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆம வடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ஈஸியாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மசாலா வடை செய்ய தேவையான பொருட்கள்: 200 கிராம் வடைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சிறிதளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, துளி இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியானது தான். இந்த பருப்பு ஊறுறது தான் நம்மளுக்கு நேரம் செலவாகுமே தவிர இந்த வடையை நம்ம போட்டு எடுக்கிறதுல நேரம் செலவே ஆகாது. இந்த பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட 2 காஞ்ச மிளகாவும் 1 டீஸ்பூன் சோம்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வடைக்கு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வடையுமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு கொரன்னு இருக்கிற பதத்தில் அரைக்கணும். அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாக நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இந்த அரைச்ச மாவை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, சிறிதளவு இஞ்சியை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். உப்பையும் ஆட் பண்ணி ஒரு நல்லா கிளறி விடுறேன். நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு தட்டில் உருண்டையாக உருட்டி வைக்கிறேன். எதுக்காக இந்த உருண்டை உருட்டி வைக்கிறேன்னா, எண்ணெய் காஞ்சதும் நம்மளுக்கு ஈஸியாக வடையை தட்டி போடுறதுக்கு இது ஒரு சுலபமான வழியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிற மாவு எடுத்து உள்ளங்கையில் நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டி போடுறோம். இப்படி நம்ம தட்டி போடும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கிது. ஸோ இது பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா 2 பக்கமும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னாவே அந்த எண்ணெயில் அதுவே திரும்பி வந்துடும். ஸோ பாருங்கள், இப்போ சூப்பரான வடை நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா மொறுன்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்த வடையை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.